IPL கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் தோல்வியை தழுவியிருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஞ்சாபுக்கு எதிராக 200 ரன்கள் இலக்கை வைத்து குஜராத் அணி தோல்வியை தழுவியது. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் குஜராத் அணி லக்னோவுக்கு எதிரான முதன்முறையாக தோல்வியை தழுவியிருக்கின்றது. இந்த போட்டியில் 164 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் குஜராத் அணி 130 ரன்களில் சுருண்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் அணியின் கேப்டன் சுமன் கில் தங்களுடைய அணி மோசமாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஆடுகளம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய செயல்பாடுதான் மிகவும் மோசமாக அமைந்தது. நாங்கள் நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தினோம். ஆனால் நடு ஓவர்களில் அதிக அளவு விக்கெட்டுகளை இழந்தோம். அதிலிருந்து எங்களால் மீளவே முடியவில்லை. எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவே நினைக்கிறேன். இந்த ஆடுகளத்தில் லக்னோ அணி 170, 180 ரன்கள் எடுப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதனை விட குறைவாக தான் லக்னோ அணி எடுத்தது. இதற்கு எங்களுடைய பந்து வீச்சாளர்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டேவிட் மில்லர் ஆட்டத்தை தனியாக மாற்றக்கூடிய வீரர். தற்போது எங்களுடைய அணியில் 2 முக்கிய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அது கொஞ்சம் சரிவு ஏற்படுத்தி உள்ளது. இந்த இலக்கை நாங்கள் நிச்சயம் எட்டுவோம் தான் என்று நினைத்தேன். பவர் பிளேவின் கடைசி ஓவர் என்பதால் அதனை சரியாக பயன்படுத்தி ரன்களை சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். அதற்கு அதிரடியாக ஆட முற்பட்ட போது என்னுடைய விக்கெட் நான் இழந்தேன். உமேஷ் யாதவ் அனுபவம் வாழ்ந்த வீரர். அவர் நன்றாக செயல்படுகிறார். எங்களுடைய பவுலர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கில் கூறியுள்ளார். தற்போது குஜராத் அணி 5 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றி 3 தோல்வி என 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.